Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். Content of this is taken from the book How to Solve It by Computer by R.G. Dromey. இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் லைன் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஒவ்வொரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன லென்த் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேர்டை பிரேக் பண்ணாமல் அடுத்தடுத்த லைனில் அதை எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். So what is the problem statement? We have to design a procedure that will left and right justify text in a way that we have to avoid splitting of words and leave the paragraphs intended. So this is the given text. இதை நம்ம எப்படி justify பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். There are 4 possible situations. என்னன்னா லைன் இஸ் ஆல்ரெடி ஆஃப் த கரெக்ட் லென்த்து, அதனால் நோ ப்ராசஸிங் இஸ் ரெக்யர்டு, எந்த ஸ்பேஸுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ லைன் லென்த்து 50 இருந்தது, நம்ம கொடுத்துருக்குற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு லைனில் போட்டோம்னா அதுவும் கரெக்டாக 50 ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததில் என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நீடட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் த லைன். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 4 பாசிபிள் சுச்சுவேஷன்ஸ்னு இருக்குது. இதில் 3 வேர்ட் இருக்குது, 2 ஸ்பேஸ் இருக்குது, 1 2. சப்போஸ் ஐ வாண்ட் டு இன்சர்ட் ஒன்லி 2 ஸ்பேசஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி இருக்கிற இடத்துலையே இன்னொரு ஸ்பேஸை நம்ம ஆட் பண்ணால் போதும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் நீடட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் த லைன். அப்போ ப்ராப்ளம் இல்லை. தேர்ட் என்ன, நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் டு பி ஆடட் இஸ் கிரேட்டர் தேன் த எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். இப்போ நம்மளுக்கு 2 ஸ்பேஸ் தான் இருக்குது, ஆனால் வி வாண்ட் டு இன்சர்ட் 6 ஸ்பேசஸ் ஆர் 5 ஸ்பேசஸ் அப்படின்னா என்ன பண்ணுறது? நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் டு பி ஆடட் இஸ் லெஸ் தேன் த எக்ஸிஸ்டிங் நம்பர். நம்மளுக்கு 2 ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு வேணுங்கிறது ஒன்று தான் அப்படின்னா நான் ஈஸியாக இந்த ஸ்பேஸ் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த தேர்டு பாசிபிலிட்டி தான் நம்ம கேர் எடுத்துக்கணும். இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். we have got words like this. இந்த 1 2 3ங்கிறது ஸ்பேஸு, இது ஒரு வேர்டு, இது செகண்ட் வேர்டு, இது தேர்ட் வேர்டு, அப்படி ஸோ ஆன். அப்போ இதெல்லாம் ஸ்பேசஸ். ஐ வாண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் 10 ஸ்பேசஸ் அமங் த பிளேஸ்மெண்ட் பொசிஷன்ஸ். 7 பொசிஷன் இருக்குது, 10 ஸ்பேசஸை நான் இன்சர்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட் 1 ஸ்பேஸ் டு ஈச் பொசிஷன். அப்போ நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10ல் 7 ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிறது 3 தான். தென் வி ஹவ் காட் த சிச்சுவேஷன் 4. நம்ம முன்னே பார்த்துட்டோம், சிச்சுவேஷன் 4 ரொம்ப ஈஸி தான். மறுபடியும் என்ன ஆகும், இருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்பேஸை நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம. அப்போ அந்த ஸ்பேஸ் எங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா எய்தர் யூ கேன் ஸ்டார்ட் வித் த சென்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இது 1/3 டு த லெஃப்ட், 1/3 டு த ரைட். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம ஸ்பேசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் 4 ஸ்பேசஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் இன்சர்ட் இட் லைக் திஸ். ஃபஸ்ட்டு ஸ்பேஸு, தேர்டு, 5th, 7th. ஸோ வி ஹாவ் டு டிசைட் எந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும். நவ் வில் see the algorithm. First step, as usual, initializing the variables. We have got many variables. அதில் இப்போதைக்கு 2 வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டு, இது ஒரு லிஸ்ட்டு. நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபார்மேட்டட் லைனையும் இந்த லிஸ்ட்டில் நம்ம போட போகிறோம் நம்ம. தென் பேராகிராஃப்ஸுங்கிறது என்னென்னா, நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த லிஸ்ட்டில் போட போகிறோம். and then we are going to iterate through the paragraphs in this paragraphs list. இதில் நிறைய பேராகிராஃப்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃபாக எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஸ்ப்ளிட் பண்ணி வேர்ட்ஸாக கொண்டு வர போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் ஈச் பேராகிராஃப் அண்ட் ஸ்டோர் இன் த வேர்ட்ஸ் லிஸ்ட். ஃபஸ்ட்டு வேர்டை எடுத்துக்க போகிறோம், அதனுடைய லென்த்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இந்த வேர்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து ஒவ்வொரு வேர்டை நம்ம எடுக்க போகிறோம். நம்ம எடுத்துட்டு we are going to check the current லைனோட லென்த்து ப்ளஸ் இந்த வேர்டு ஒரு ஸ்பேஸு. இது கிவன் லைன் வித்துக்கு கம்மியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். கம்மியாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா we can accommodate some more words. அதனால் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த வேர்டை அப்பெண்ட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்பேஸையும் அப்பெண்ட் பண்ண போகிறோம். தென் we are going to update the length. if no அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கரண்ட் லைனை இந்த பர்டிகுலர் வேர்டை போட முடியல, இட் ஹாஸ் எக்ஸீடட் த லைன் வித்.
அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பேசஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த வேர்டை நம்ம போடலை, பட் ஸ்பேசஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ we are going to justify the line. First, find the number of spaces to insert. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டை போடும்போது எவ்வளோ லென்த் இருந்தது, எவ்வளோ லைன் வித் இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். தென் we have to find out the position of the spaces already present in the line. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கு அப்புறமும் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய பொசிஷனை we are going to store it in this list space indices. And then இந்த ஸ்பேஸ் இண்டிசஸ் லிஸ்ட்டை ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி அந்த இடத்துல we are going to insert the space. அப்போ அந்த ஸ்பேஸை இன்சர்ட் பண்ணும்போது அந்த பொசிஷனோட வேல்யூ மாறும் இல்லையா, அதனால் we have to update the space indices list appropriately. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் append the current line to the justified text. நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சிட்டோம், அதனால் append பண்ண போகிறோம். Then we have to set up the next line and calculate its length. ஏன்னா இங்கே ஒரு வேர்டை வந்து நம்மளால் போட முடியாதனால தான் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்தோம், நோ பார்ட்டுக்கு. அப்போ அந்த வேர்டை வச்சு அடுத்த லைன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம இது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கும்போது எல்லா வேர்ட்ஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ we have to handle the last line of the paragraph. ஏன்னா லாஸ்ட் லைன் ஆஃப் த பேராகிராஃப் வந்து அந்த if else-க்கு போயிருக்கணும்னு அவசியமே இல்லை. மேபி 4 வேர்ட்ஸ் இருக்கலாம், 3 வேர்ட்ஸ் இருக்கலாம். It will just come out of this for loop. இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சு வெளியே வந்திருக்கும். ஸோ we have to handle the last line separately. And then we have to add an empty line to separate the paragraph. ஏன்னா ஒரு ஃபுல் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும், அப்பெண்ட் பண்ணிட போகிறோம். நம்ம அப்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பேராகிராஃப் எடுக்க போகிறோம். இந்த மறுபடியும் இந்த லூப் ரிப்பீட் ஆக போகுது. அண்ட் தென் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் we have to join the justified text with the new line character and we have to return it. ஜஸ்டிஃபைட் டெக்ஸ்ட்டுக்கான கோடு இது. நான் onlinegdb.comல இந்த ப்ரோக்ராமை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு we are defining the def function. So the name of the function is justified text. It takes 2 parameters, text, line length. டெக்ஸ்ட்டுங்கிறது எந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோமோ அது, அண்ட் வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் ஈச் லைன் அப்படிங்கிறதுக்காக இது. ஸோ we are having one variable justified text. இப்போ கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம பேராகிராஃபாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்காக we are using the function text.splitoff /n/n. அப்போ இருக்கிற எவ்வளோ பேராகிராஃப்ஸ் இருக்கோ அது எல்லாமும் என்ன இருக்குன்னா பேராகிராஃப்ஸுங்கிற லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டு பேராகிராஃபாக பிரிஞ்சு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுது. நவ் ஃபார் ஈச் பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பேராகிராஃபாக எடுத்து we are splitting it again. இப்போ என்ன ஆகுனா ஒரு பேராகிராஃபில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் ஸ்ப்ளிட் ஆகி it will be stored in the list words. Now we'll take the first word, words.pop of 0 அப்படிங்கும்போது 0th word pop ஆகும். It will be stored in line and the length of that line is stored in the variable current length. இப்போ ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து for word in words என்ன பண்ண போகிறோம், நம்ம current length ப்ளஸ், அதாவது அந்த ஃபஸ்ட்டு வேர்டு ப்ளஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கிற வேர்டு ப்ளஸ் 1 அந்த ஸ்பேஸ், இது எல்லாம் சேர்ந்தது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லைன் லென்த் தான் பார்க்குறோம். நோட்டீஸ் we are checking. இப்போ ஒரு வேர்டை ஆட் பண்ணோம்னா அது அந்த லைன் லென்த்து எக்ஸீட் ஆகுதா ஆகலையா. எக்ஸீட் ஆகலை அப்படின்னா அந்த வேர்டை வந்து நம்ம லைன் கூட அப்பெண்ட் பண்ண போகிறோம் வித் த ஸ்பேஸ். ஸோ லைன் ப்ளஸ் ஈக்குவல் டு வித் த ஸ்பேஸ் ப்ளஸ் வேர்டு. அடுத்து இந்த கரண்ட் லென்த் அப்டேட் பண்ண போகிறோம். என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் லென்த் ப்ளஸ் லென்த் ஆஃப் வேர்ட் ப்ளஸ் 1. இந்த 1 எதுக்கு, இந்த ஸ்பேஸை நம்ம ஆட் பண்ணதுக்காக. அப்படி இல்லாமல் லைன் லென்த்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா we have to insert the spaces appropriately. அதாவது ஃபுல் லென்த்தும் வந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், ஸ்பேசஸ் டு ஆட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் லைன் லென்த், தட் இஸ் 15 இருந்ததுன்னா 50 மைனஸ் கரண்ட் லென்த். இப்போ வந்து ஒரு வேர்டை போட முடியல, ஆனால் அந்த கரண்ட் லென்த் வந்து 50 விட கம்மியாக இருந்திருக்கும். அப்போ என்ன ஸ்பேசஸ் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக லைன் லென்த் மைனஸ் கரண்ட் லென்த், அது வந்து ஸ்பேசஸ் டு ஆடில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ அதனோட பொசிஷன்ஸ், அப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸோட பொசிஷன்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபார் ஐ கேரக்டர் இன் என்யூமரேட் ஆஃப் லைன் அப்படின்னா லைனில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து
இந்த கேரக்டர் வேரியபிளில் வச்சுக்கும், அதனுடைய பொசிஷனை வந்து இந்த ஐயில் வச்சுக்கும், இந்த இண்டெக்ஸை. அப்போ ஒவ்வொரு கேரக்டரோட இண்டெக்ஸ் கேரக்டர் இங்கே இருக்கும். தென் we are checking if character is equal to space. அது ஸ்பேஸாக இருந்ததுன்னா we are putting I in the list. அப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வந்திருக்கோ அதனுடைய இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர்ட் இன் த ஸ்பேஸ் இண்டிசஸ். இப்போ 5 வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த 4 ஸ்பேசஸ் இன் பிட்வீன் அது வந்து இந்த ஸ்பேஸ் இண்டிசஸில் ஸ்டோர் ஆகிடும், எந்தெந்த லொக்கேஷனில் வந்திருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்பேஸை ஆட் பண்ண போகிறோம். எவ்வளவு ஸ்பேசஸை? தட் இஸ் given by the spaces to add. For I in range, spaces to add. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதனுடைய பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக we are using this mod operator. அதாவது 0 mod இந்த ஸ்பேஸ் இண்டிசஸோட லென்த் -1. அப்போ ஃபஸ்ட்டு வேர்டுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் will be stored in the space index. I 1 இருந்ததுன்னா அந்த செகண்ட் வேர்டுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ அதுக்காக தான் இது. அந்த ஸ்பேஸை எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் லைனில் போட்டுக்க போகிறோம் நம்ம. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்லைசிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஸ்பேஸ் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத தூக்கி லைனில் போடுறோம். தென் we are adding 1 ஸ்பேஸு அண்ட் தென் அந்த ஸ்பேஸ் இண்டெக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம போட போகிறோம். ஸோ we are appending 3. ஸ்பேஸ் இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்பேஸு, ஸ்பேஸ் இண்டெக்ஸில் இருந்து கடைசி வரைக்கும் இது எல்லாமும் லைனில் போட்டுருவோம் நம்ம. இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸை ஆட் பண்ணதுனால இந்த இண்டெக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ we have to update it. ஸோ அதுக்காக தான் அடுத்து இந்த ஸ்பேஸ் இண்டிசஸை மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம். எப்படி அப்டேட் பண்ணுறோம் நம்ம? ஃபார் இண்டெக்ஸ் இன் ஸ்பேஸ் இண்டிசஸ். ஸ்பேஸ் இண்டிசஸில் இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண இண்டெக்ஸுக்கு அப்புறம் வருதா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இஃப் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு இருந்தால் மட்டும் we are adding 1 to the index. இல்லைனா எல்ஸ் இண்டெக்ஸ் மட்டும் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது இப்படி நம்ம பார்க்கலாம். ஃபார் இண்டெக்ஸ் இன் ஸ்பேஸ் இண்டிசஸ் ஒவ்வொரு இண்டெக்ஸாக ஐட்ரேட் பண்ணோம். அந்த இண்டெக்ஸோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் த ஸ்பேஸ் இண்டெக்ஸாக இருந்ததுன்னா index plus 1 will be stored in the space indices. இல்லைன்னா the index alone will be stored in the space indices. ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சு வரும்போது இந்த ஸ்பேசஸ் நம்ம ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். நம்ம அந்த லைனை we are appending into the justified textங்கிற லைனில் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வேர்டை வந்து அக்காமடேட் பண்ண முடியாதனால தான் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா. அந்த வேர்டு வந்து நெக்ஸ்ட்டு லைனுக்கு போக வேண்டியது. லைன் இஸ் ஈக்குவல் டு வேர்டுன்னு ஸ்டோர் பண்ணுறோம். அதனுடைய லென்த் எடுத்து கரண்ட் லென்த்தில் போட போகிறோம் நம்ம. இப்போ இந்த ஃபார் லூப்பில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் நம்ம எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறோம் நம்ம. அப்போ வந்து லாஸ்ட் லைனை தவிர மற்ற எல்லாமும் இந்த இஃபெல்ஸ்குள்ளே போயிடும். இந்த லாஸ்ட் வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் கம்ஸ் அவுட். அப்போ இந்த லூப்புக்குள்ளே போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த லாஸ்ட் லைனை நம்ம தனியாக கவனிச்சாகணும். ஸோ we have to left justify the last line of the paragraph. ஸோ அது என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம, லைன் டாட் எல்ஜஸ்ட் ஆஃப் லைன் லென்த் கொடுத்துருக்குற லைன் லென்த்து ஜஸ்டிஃபை பண்ணி we are appending it here. அப்போ இந்த இடத்துல எதை அப்பெண்ட் பண்ண போகிறோம்னா லாஸ்ட் லைனை தவிர மற்றது எல்லாமும் இந்த இடத்துல நம்ம அப்பெண்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட் லைனுக்காக இந்த லைன் அண்ட் தென் பேராகிராஃபை செப்பரேட் பண்ணுறதுக்காக we are adding an empty line by just appending it with the empty quotes. அப்போ இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்த பேராகிராஃப்காக மறுபடியும் இங்கே இந்த ஃபார் லூப்பிலிருந்து செகண்ட் பேராகிராஃப் எடுப்போம். இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். இப்போ இது எல்லா பேராகிராஃப்ஸும் முடிஞ்சு வரும்போது இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் லைன் பை லைனாக ஜஸ்டிஃபைட் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஆனால் அதை நம்ம ஒரு பேராகிராஃபாக பிரிண்ட் பண்ணணும். அப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறதுக்காக we have that /n dot join. அப்போ இருக்கிற எல்லா லைன்ஸும் ஜாயின் ஆகிட்டு it will be returned here. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. And how are we going to use this? So this is the text. ஒரு string constants கொடுத்துருக்கோம். லைன் லென்த் வந்து 15 வச்சுருக்கோம். Then we are calling the function justify text comma line length. அப்போ இது justify ஆகி it will be stored in justified text and it will be print justified text. Now we'll execute and find out the result. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அல்காரிதம் ஃபார் லெஃப்ட் அண்ட் ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் பார்த்தோம். அதனுடைய பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஆன்லைன் GDBயில் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
Thank you for watching.